2 பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்னு பஞ்சாப், இன்னொன்னு வந்து ஆர்சிபி அப்படின்ற லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. 49ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஒரு தடவை ஆல் அவுட் ஆனாங்க. அதையும் இப்ப ஞாபகப்படுத்துன்னு கேட்கலாம். இன்னைக்கு மேபி அதுக்கு கீழே கூட போயிருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. 6 வந்து இப்படி கவுத்தீங்க அப்படின்னா 9 மாதிரி தெரியும். 9 இப்படி கவுத்தீங்க அப்படின்னா 6 மாதிரி தெரியும். 6 9 ரன் அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட். பவர் பிளேலயே முடிச்சிட்டாங்க டெல்லிய. முடிச்சு அவங்க கதறாங்க, எங்களை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி. டெல்லியை பொறுத்தளவு போன சீசன் வந்து ஸ்டார்க் இருந்தனாலதான் அவங்க வந்து இதே சரக்கே இருந்துச்சு, ஸ்டாக்கே இருந்துச்சு. இந்த டைம் வந்து ஸ்டாக் வந்து இல்லாதனால ஆல்மோஸ்ட் வந்து நடராஜன் வச்சு எவ்வளவு கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலுமே என்னை பொறுத்தளவு டெல்லியுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் இந்த சீசன் எனக்கு பஞ்சாபா இருக்கட்டும், ஆர்சிபியா இருக்கட்டும், ஃபைனல்ல பாக்குற மாதிரி எனக்கு வந்து அப்படியே தெரியுது. உங்களுக்கு தெரியறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேட்ச்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்ச லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கவும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். என்றும் அவன் ராஜா, என்றும் அவன் அரசனே அப்படிங்கிற மாதிரி விராட் கோலியை பத்தி பேசாம இந்த வீடியோ முடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் ஆர்சிபி பத்தி பேசினா தலைவன் வந்து பாத்தீங்கன்னா தனி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். தலைவன் இறங்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி 9000 ரன்னு. அதெல்லாம் சாதாரணமா ஐபிஎல் வரலாற்றுல அவரை மாதிரி ரெக்கார்டே பண்ண முடியாத லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவன் வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. இதுக்கு மேல இதுக்கப்புறம் பிறந்துதான் வரணும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மீம் கூட பார்த்தேன். அவர் வந்து ஆரஞ்சு கேப் அதெல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்கும்போது சூரியவன்ஷி பிறக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த மாதிரி யங்ஸ்டர்லாம் பிறக்கவே இல்லாததுக்கு முன்னாடி கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தவர் இப்ப அவங்க கூட சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படிப்பட்ட சேஸ் பண்றாருன்னு நீங்களே பாத்துக்கங்க. சேஸ் மாஸ்டர் வேற. இன்னைக்கு கடைசி 2 6 போட்டு தலைவன் தான் வந்து முடிச்சு வச்சாப்ல. டாஸ் ஜெயிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் நல்ல ஸ்விங் ஆகுது. ஸ்விங் ஆகியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து அவுட் ஆயிருந்தாங்க. அதே மாதிரியே டாஸ் ஜெயிச்சோடனே பவுல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் பட்டிதார் வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணாரு. அவர்கிட்ட நீங்க வந்து நான் இன்னமும் சொல்றேன், சிஎஸ்கேவா இருக்கட்டும், எம்ஐயா இருக்கட்டும், நீ கடக்கம்பாற, நீ பூம்பாற, அதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு போய் ரஜத் பத்திராட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. பவர் பிளேல எப்படி ஓவர் கொடுக்கறது, ஒருத்தருக்கு 3 ஓவர்லாம் கொடுக்கலாமா? ஹெய்சல்வுட் தானே உங்க டீம்ல வந்து ரொம்ப பவரான பிளேயரு, அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா டெத்ல என்னப்பா பண்ணுவ? டேய், பவர் பிளேலே அவனுங்களை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா டெத்துல எனக்கு எதுக்குடா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி தோனி பண்ணுவாரு, ஸ்ட்ரேயஸ் பண்றாரு, ரஜத் பட்டிதார் பண்றாரு. ஹர்திக் பாண்டியா பண்ண மாட்டாரு, ருத்ராஜ் பண்ண மாட்டாரு. அதனாலதான் அவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதுன்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சுன்னு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு சகில் பராக் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே இந்த யங்ஸ்டரை வந்து தூக்கிட்டாங்க. புவனேஷ் குமார் தூக்கிட்டாரு. அப்புறமேட்டு கேஎல் ராகுலா இருக்கட்டும், சமர் ரிஸ்வியா இருக்கட்டும், கொஞ்சம் நின்று நிதானமா கொண்டு போயிருந்திருக்கணும். அவங்க ஒரே ஓவர்ல பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் 2 பேருமே முடிச்சிட்டாரு. 3 விக்கெட் போனோடனே அங்கேயாச்சும் கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி கொண்டு போயிருந்திருக்கணும். பட்டு 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 பின்னாடி வந்து ஜித்தேஷ் சர்மா வந்து கேட்ச புடிச்சுக்கிட்டே இருக்காரு. எல்லாம் பட்டு பட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன ஒரு 2-3 பால் அட்டன் பண்றாங்க, போயிட்டே இருக்காங்க. வந்தார்கள் சென்றார்கள் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நம்ம தெரிஞ்ச மாதிரிதான். அதான் 9 ரன்னுக்கு 6 விக்கெட் கிட்ட பாத்தீங்கன்னா பவர் பிளேலே சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டேவிட் மில்லர் மட்டும் இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கணிச்சாரு. கணிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு தாக்கு பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போனாரு. அப்புறம் இம்பாக்ட் பிளேயரா வந்து அபிஷேக் பொருளை வந்து கொண்டு வந்தாங்க. கரெக்டான நேரத்தில் அவர் ஒரு 33 ரன்னு, 33 பால்ல 30 ரன்னு, வேற வழி கிடையாது. இப்ப இந்த இடத்துல ருத்ராஜ் இருந்திருந்தாரு அப்படின்னா 49 பால் 50 எல்லாம் போட்டு ஒரு டெஸ்ட் ஆடுவாரு. இங்க இவங்க டெஸ்ட் ஆடுற நிலைமையில தான் இருந்தாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு, 30 ரன்னுக்கு ஆல் அவுட்டா அப்படின்ற நிலைமையில தான் இருந்தாங்க. 4 விக்கெட் தான் கையில இருந்துச்சு, 4-5 விக்கெட் தான் கையில இருந்துச்சு. ஏதோ உருட்டி கிருட்டி அவங்க கிட்டத்தட்ட 75 ரன்னு வந்ததுக்கே ஆல் அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து இறைவன் புண்ணியமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சைடு யாருமே அந்த அளவு அடிக்க முடியல, நிக்கவும் முடியாத நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருந்துச்சு. மில்லர் வந்து ஏதோ வந்து அங்கிட்டு இங்கிட்டும் பாத்தீங்கன்னா தேத்த பார்த்தாரு. அப்புறம் அபிஷேக் பொருள் தேத்தினாரு. மற்றபடி வந்து யாரும் தேத்த முடியல. ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கே தெரிஞ்சுச்சு. ஆர்சிபி அணி சார்பா வந்து பாத்தீங்கன்னா புவி வந்து சூப்பரா போட்டாரு. 3 ஓவருக்கு 5 ரன்னு தான். 3 ஓவருக்கு 5 ரன்னு தான்.
ஓஜிஸ் பேக்கடி அப்படிங்கிற மாதிரி இன்னமும் தலைவன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கானோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்றாப்ல. போன சீசன் கூட தலைவனை பத்தி நான் தப்பா பேசிட்டேன், நம்ம வாயிலே தான் அடிச்சுக்கணும். ஏன்னா போன சீசன் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போச்சு. இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு கம்பேக்லாம் இல்ல, தலைவன் எப்போதுமே ஃபார்ம் தான் போல இருக்கு. சூப்பரா போட்டு இன்னைக்கு ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. எங்கடா ஹெய்சல்வுட் வந்துமே அந்த அளவு விக்கெட் எடுக்க மாட்டாரு, ஒரு சில மேட்ச் எடுக்கிறாரு, ரன் லீக் ஆகுது அப்படின்னா தலைவன் இறங்கட்டுமே சொல்லிட்டு அவன் இன்னைக்கு இறங்கி இன்னைக்கு ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டான். 3 ஓவரில் 4 விக்கெட் எடுத்துட்டான். ஆல்மோஸ்ட் வந்து ரஷீத் சலாமுக்கு ஒரு விக்கெட்டு, குணால் பாண்டியாக்கு ஒரு விக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டாங்க. 75 ரன்னா. ஓப்பனிங் வந்து யாரை இறக்கலாம், பேசாம ரொமாரியோ செஃபோடையும் டிம் டேவிட்டையும் இறக்கி விட்டு முடிச்சு விட்டுறலாமா அப்படின்ற மைண்ட் தான் எனக்கு இருக்கு. பண்ணாலும் பண்ணுவானுங்க, பண்ணக்கூடிய ஆள் மாதிரி தான் இருந்துச்சு. 10 மணி 9 வரைக்கும் மேட்ச், 9:45 10க்கெல்லாம் மேட்ச் முடிஞ்சிருச்சு. போங்கடா, இது இந்த 75 ரன்னை போட்டு என்ன அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. ஜேக்கப் பத்தல் வந்தாரு, 2 6 போட்டாரு, ஒரு 4 போட்டாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ட்டோட சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட விராட் கோலி நின்றுட்டு இருக்கும் போதே அங்கிட்டு வந்து ஒரு ஆட்டத்தை காமிக்கிறாரு. சீக்கிரம் முடிச்சுட்டு போலாம், என்னங்க நீங்க இம்பாக்டா வந்து இம்பாக்ட பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றது நம்ம நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே கெயில் ஜேமிசன் அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. அவர் வந்து அவர் விக்கெட் எடுக்கிறார், நடராஜன் கேட்ச் பிடிக்கிறாரு. அங்கேயோட என்னப்பா அப்படின்னு அங்கெல்லாம் ஆன்டி கிளைமேக்ஸ், அது இந்த போட்டியில உயிர் இருக்கா இது இருக்கா அப்படிலாம் அங்க வேலையே கிடையாது. நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுதான் அங்க வந்து நடந்துச்சு. பாத்தீங்கன்னா விராட் கோலியும் இங்கிட்டு வந்து படிக்கல், விராட் கோலி அங்க நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இங்கிட்ட வந்து படிக்கல் ஒரு ஓவர்ல 6 அடிக்கிறான், 4 அடிக்கிறான், 6 அடிக்கிறான், போட்டு உரிக்கிறாப்ல. கெயில் ஜேமிசன் வந்து நிக்கிறாப்ல, என்னடா என்ன போட்டாலும் அடிச்சா நான் என்னதான்டா பண்றது அப்படின்ற மாதிரி விட்டு பிரிக்கிறான். பிரிச்சு காலி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 13 பால்ல 34 ரன் தேத்திடுறான். 3 6 3 அவுட், பவர் ஆஃப் 4ஓட போட்டு கொளுத்திடுறான். சரி, லாஸ்ட் ஓவர் நடராஜனுக்கு திரும்பி கொடுத்து ஏதாச்சும் ஒரு கட்டுவாங்க, ஓவரை கீழே கட்டுவாங்க. அக்ஷர் படேல் போட்டாரு, அந்த ஓவரை கட்டினாப்ல, ஓரளவு கொண்டு வந்தாப்ல. அப்புறமேட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நடராஜன் வராது, ஸ்விங்கிங் இருக்குமா, யாக்கர் ஈக்கர் போடுவாப்லையா அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு 2 ஓவர் ஓட்டுவாங்களாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா விராட் கோலி சேஸ் மாஸ்டர், ரெக்கார்ட் வைக்கிறதுல நான் தான்டா கிங்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைவன் ஒரு சைடு திரும்ப ஆரம்பிச்சுட்டான். கடைசியில் 2 6 போட்டு என்னடா டைம் ஆச்சு, அடுத்து நம்மளுக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கானுங்க. இதன் மூலியமாக வந்து கிட்டத்தட்ட பவர் பிளே முடிஞ்சு ஒரு 3 பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் இழப்புக்கு 9 விக்கெட் இழப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இந்த மேட்சை வந்து கைப்பற்றிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருந்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல வந்து செகண்ட் பொசிஷன் இருக்காங்க. நெட் ரன் ரேட் வந்து இருக்கிறதுலயே இந்த சீசன்லயே டேபிள்ல இருக்க 10 பேர்த்திலேயே அவனுங்கள்ட்ட தான் அதிகமா இருக்கு. நிறைய பேருக்கு தோணலாம், மும்பை ஃபேன்ஸுக்கா இருக்கட்டும், சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கா இருக்கட்டும் தோணும், என்னடா இப்படி போட்டு அடிக்கிறாங்க, இந்த வருஷமும் இவங்க ஃபைனல் வந்துருவாங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சூப்பரா 12 பாயிண்ட் எடுத்துட்டு ஜம்முன்னு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன்ல உட்காந்துட்டாங்க. டெல்லி ஒரு சைடு ஸ்டார்டிங்ல நல்லாவே ஆரம்பிச்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு கீழே போயிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு காமெடி. 8 போட்டி போட்டு 5 போட்டு தோல்வி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மைனஸ்ல போயிருச்சு. 6 பாயிண்ட்லோட இருக்காங்க. இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கப்புறமேட்டு டெல்லி இதாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் அந்த அட்டவணையை வச்சு சொல்லிடுறேன். எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா 8 போட்டி போட்டு 6 போட்டு தோல்வி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து 7 போட்டிகள் போட்டு 5 போட்டி தோல்வி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கீழெல்லாம் ஒரு சில டீம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்ற டீம் வந்து பிளே ஆஃப்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷோரா கூட எழுதி வச்சுக்கலாம். பஞ்சாப் கன்ஃபார்ம் ஃபைனல், அவன் ஆர்சிபி ஃபைனல் போவான், இல்லை குவாலிஃபை 2 வரைக்கும் அவன் கன்ஃபார்ம் வந்துடுவான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்புறமேட்டு ஆர்ஆர், அப்புறமேட்டு எஸ்ஆர்ஹெச், இவனுக்கு 4 பேத்துக்கு மத்தியில் தான் போட்டி இருக்கும். இவனுங்களை மீறி வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒரு ஆள் வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், எனிதிங் இஸ் பாசிபிள். இன்னைக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வர வீடியோல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து நான் எல்லாமே ஒரு சில முக்கியமான கமெண்ட்ஸ் வந்து நான் ரீட் பண்ண பாக்குறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன்.